பயங்கரமா இருக்கு. தமிழ் வாய்ஸ் இன்னும் பயங்கரமா இருக்கு. மாசான சீனா லாஸ்ட் செம்ம சீன், மாசான சீன். மாஸ் மசாலா என்டர்டெய்னராக சூப்பராக இருக்குது. சூப்பர், வேற லெவல் ஆல் இந்தியா சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. சூப்பர் பிரமாதம். ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி எங்களுக்கு இருக்கு. Go and check it out. தாராளமாக போய் பார்க்கலாம். அவ்வளோ ஆக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் ஆக்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். பயங்கரமா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. 100% பிளாக் பஸ்டர் தான், அது டவுட்டே இல்லை. ஃபைட்ஸ் எல்லாம் வேற லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற லெவல் ஒன் மேன் ஷோ அல்லு அர்ஜுன், அவ்வளோதான். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்ச் பாருங்க. பார்ட் 3 வந்து இதோட ரொம்ப பிரம்மாண்டமா எதிர்பார்க்கறோம். செம்ம சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குது. படம் ஒன்றும் சொல்றதுக்கே இல்லைம்மா, வேற லெவல்மா படம். படம் எப்படி இருக்குக்கா? செம்மையா இருக்குமா, சூப்பரா இருக்கு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன சொல்றது, ஃபைட் சீன் செம்மையா இருக்கு, தாறுமாறா இருக்கு ஃபைட் சீன். சாங் சூப்பர். லேடிஸை பத்தி நல்ல பெருமையா சொல்லியிருக்காங்க. லேடிஸை தொட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதா இருக்குது. அதெல்லாம் பார்க்க ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு பதிலடியா இருக்கும். செம்மையா இருக்கு படம். ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. அது லாஸ்ட் ஃபைட் வந்து எப்பா த்ரில்லிங்கா இருக்கு. அந்த கை கால்லாம் கட்டி போட்டு அந்த ஃபைட் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு எந்த ஃபிலிம்லயும் வந்து இல்ல. செம்மையா இருக்கு ஃபைட் சீன், ரொம்ப சூப்பரா இருக்கு. எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி படம் இருக்குன்னு? இது மாதிரி படம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஆனா ஃபைட் சீன் வந்து ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஃபைட் சீன். எனக்கு செம்மையா சூப்பரா இருக்கு. பார்ட் 3 நல்லா இருக்கும். வந்தா பார்ட் 3 வந்து இதோட ரொம்ப பிரம்மாண்டமா எதிர்பார்க்கறோம். செம்ம சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குது. மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் செம்ம. அப்படியே அந்த லைட்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு சீனுக்கும் நல்லா வரும்போது லைட்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அடுத்து என்ன ஆகுன்னு ஒரு த்ரில்லிங்கா இருக்கு. நல்லா செம்மையா இருக்கு. அர்ஜுன் ஆக்டிங் ஃபர்ஸ்ட் இது பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் என்ன டிஃபரெண்ட்? இதுல வந்து ஃபைட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, செம்மையா பண்ணியிருக்காரு ஃபைட்டு. அந்த ஒரு கடைசி சீன் அந்த ஃபைட்டு, ஃபர்ஸ்ட் சீன் ஒரு ஃபைட்டு, அதோட அந்த ஃபிலிம்ல வந்து எடுத்து காட்டுது ஃபைட் வந்து. இந்த எந்த ஒரு போட்ட காசுலாம் செம்மையா இருக்கு, கொடுக்கலாம், நல்லா இருக்கு. மாசான சீனா லாஸ்ட் செம்ம சீன், மாசான சீன். சூப்பரா கேரக்டர் நல்லா இருக்காங்க. ஆனா அவங்களோட எனக்கு வந்து ஹீரோ செம்ம சூப்பரா ஃபைட் பண்ணிருக்காங்க. ஃபைட் தான் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம் மேடம். ஓகே மேடம். சூப்பரா இருக்கு. ஆமா, ஆல் இந்தியா சூப்பர் ஸ்டார்னா அல்லு அர்ஜுன் தான். ஆமா, அல்லுனாலுமே அல்லு விடுறதுல தமிழ்நாட்டுக்கு என்ன கண்டிப்பா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு, செம்ம சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணா. 3 மணி நேரம் படம் பார்த்து தெரியல. கண்டிப்பா வேற லெவல் ஆல் இந்தியா சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. ஆமா. அவர் வந்து தெலுங்கு பட நடிகர் தானே? ஆனா தமிழ் ஆல் இந்தியா சூப்பர் ஸ்டார். சூப்பரா இருக்கு. பகத் பாசில இவனும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஹீரோனி எப்படி ஆக்ட் பண்ணிருக்காங்க? ஹீரோயினும் சூப்பரா இருக்கு. அது இன்னொரு டான்ஸர் வருது, லீலாவா? லீலா அவங்களும் செம்ம டான்ஸ் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. இல்ல நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணி. பார்ட் 1ல வந்து பார்வ கற்பூரஜிமா சாங் வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பார்ட் 2ல எந்த சாங் நல்லா இருக்கு? 2 சாங்கும் நல்லா இருக்கு. அந்த லீலா சாங் நல்லா இருக்கு, அங்க ஹீரோயின் சாங் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி இருக்கா? ஃபைட் சீன்லாம் வேற லெவல். தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி இருக்குது. தெலுங்கு படத்துல நம்ம சொல்லவே வேணாம், ஆனால் அப்படி தொட்டாலுமே கேட்குறோம்ல, அந்த மாதிரிலாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. It was very superb. I have like it's better than part 1 actually. It's very good. Go and check it out. படம் எப்படி இருக்குன்னா? சூப்பருங்க, பியூட்டிஃபுல். பார்ட் 3 வந்து நல்லா இருக்குமா? சாங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, டான்ஸ் கிளாஸா இருக்கு. பார்ட் 1ல வந்து புஷ்பானா ஃப்ளவர் இல்ல ஃபயர்டா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுல மாத்தி சொல்லிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. 100% பிளாக் பஸ்டர் தான், அது டவுட்டே இல்லை. வர சொல்லவே தேவை. வர சொல்ல வெரி குட். லென்த் இருந்தாலும் கூலா இருக்கு படம். ரசிகர் எப்படி இருக்கு? டயர்டா பார்ட் 2 பார்ட் 1 பார்ட் 2
ரெண்டு கை. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அல்லு அர்ஜுனோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. மாசான சின்ன படத்துல என்ன? படம் சூப்பராக இருக்குங்க. எல்லா சீனும் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு bro? படம் சூப்பர். மியூசிக் சென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஃபைட்ஸ் எல்லாம் வேற லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற லெவல் படம். படம் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டட் நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? ஆ மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு எல்லாமே. எல்லாமே ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஹீரோனி ஹீரோயினி நல்லா பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ரோல்லாம் கிடையாது அவங்களுக்கு. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. தெலுங்குல பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். தமிழை விட டைலாக்ஸ் வந்து தெலுங்குல தான் டெலிவரி நல்லா இருக்கும். சோ மாசான டைலாக்னா அது என்னவா சொல்லுங்க? எல்லா டைலாக்ஸுமே மாசம் தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்கு. படம் பார்த்தா நீங்க இது பண்ணுங்க அப்போ தெரியும். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். தாராளமாக போய் பார்க்கலாம். அவ்வளோ ஆக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஓகே தேங்க் படம் எப்படி இருக்கு bro? செம அல்லு அர்ஜுன் தான் ஒன் மேன் ஷோ. நீங்கள் எண்டிங் ஃப்ரேம் மட்டும் எண்டிங் ஷார்ட் மட்டும் பார்க்க சொல்லுங்கள். அதில் மனுஷன் பின்னிருக்காரு. அதே மாதிரி ஃபகத் ஃபாசிலும் தான் உண்மையிலே ரொம்ப சூப்பராக. பார்ட் 3 வந்து நல்லா இருக்கும். நிச்சயமா ஏன்னா போரே அடிக்கல. எல்லாரும் பயந்துனா 3 ஹவர்ஸ் மேலே இருக்குது எப்படி போகும் அப்படின்ட்டு சான்ஸே இல்லை. ரொம்ப போருன்றது சுத்தமாக இல்லை. ஃபுல்லாக ரீஸான ஸ்க்ரீன் பிளே தான். பயங்கரமாக இருக்குது. ஒன் மேன் ஷோ அல்லு அர்ஜுன் அவ்வளோதான். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. மஸ்ட் வாட்ச் பாருங்க. சூப்பராக இருக்கு. ஃபைட் சென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. தமிழ் வாய்ஸ் இன்னும் பயங்கரமா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்களா படம் எப்படி இருக்குன்னு? கண்டிப்பா. தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு ப்ரோ? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ஃபைட் சென்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா? ஃபைட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் ஒன்றும் சொல்றதுக்கே இல்லைம்மா, வேற லெவல்மா படம். ஃபைட் சென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எதுமா ஃபைட் சென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? மொத்தத்தில் படமே சூப்பர்மா. படம் ஆரம்பிச்ச போது இருந்த விறுவிறுப்பு கடைசியில் எண்டு முடிஞ்சிருச்சான்னு நம்ம யோசிக்கிற வேண்டியதாக இருக்குது. சுகுமார் சாரோட பேர் வந்தது தான் படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியுது. வேற லெவல். நல்லா இருக்குன்னு தோணுதோ? டெஃபினட்டா 3வது பாட்டு கூட எடுக்கலாம். அப்படி இருக்குது படம். ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பீங்க. அர்ஜுன் சார்னுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருக்கு வாய்ஸ் கொடுத்த சேகரோட குரல் அப்படியே அல்லு அர்ஜுனோட மெர்ஜ் ஆகி போச்சு. சூப்பர் பிரமாதம். ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி எங்களுக்கு இருக்கு. ஓகேம்மா. அதெல்லாம் ஒன்றும் தெரியல சார். நம்ம சொன்னால் தான் தெரியும். படம் டியூரேஷன் அதிகமாக இருக்காருல்ல. 4 மணி நேரம் படம் ஓடினா கூட யாருக்கும் தெரியாது. அப்படி உட்கார வச்சுட்டாரு டைரக்டர் சார். எக்ஸ்ட்ரானரி. நம்ம படம் ஆரம்பிக்கும் சீட் நுனியில் வந்து உட்காந்து ஆன்னு பார்ப்போம். முடியும் போது தான் வாயை மூட முடியுது. அப்படி இருக்குது படம். அந்த லேகுகளை எல்லாம் சொல்றவங்களும் கொன்றுவேன் நான். எல்லாமே இருக்கு. வேற லெவல் சார். சூப்பர். ஹீரோனி எப்படி ஆக்ட் பண்ணிருக்காங்க மேடம்? அதான் சொன்னேன் மேடம், எதையும் கேட்க முடியாது மேடம். எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து வாய்ஸ் கொடுத்தவங்கலேருந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே எக்ஸ்ட்ரா. எதுவுமே இல்லை. ஒன்றும் கிடையாது. குறை சொல்லணும்னு நினைவோட வர்றவங்க குறை சொல்லுவாங்க. இது அப்படி கிடையவே கிடையாது. வரணும்னு நான் சொல்கிறேன். ஒரு பப்ளிக் வியூவாக நான் சொல்கிறேன் வரணும்னு. என்ன டைரக்ட் பண்ணியிருக்காரு சார் சுகுமார் சார். ஹேட்ஸ் ஆஃப். சூப்பர். இது புஷ்பா 2 படம் பார்த்துட்டு வரேன். படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு சின்ன லைன் தான். ஹீரோ வந்து சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ அது எப்படி எடுத்தாருங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மாஸ் மசாலா என்டர்டெய்னராக சூப்பராக இருக்குது. இப்போது இந்த கதையை தவிர்த்து பார்ட் 3க்காக ஒரு கதை ஒன்று லீடுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு சீக்வன்ஸு பார்ட் 3 வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லீடுக்கு ஒரு சீக்வன்ஸ் இன்டர்வல் முடிஞ்சோன்னு வைக்கிறாங்க. அது கொஞ்சம் லேகாக இருந்து திரும்ப இந்த கதையை கொண்டு வந்து போய் முடிக்கிற வரைக்கும் படம் சூப்பராக இருந்துச்சு. முடிச்சதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து பார்ட் 3க்காக ஒரு விஷயத்தை ஃபுல்லாக வச்சு கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு ஹெவி லேகாக இருக்குது. அல்லு அர்ஜுனோட ஆக்டிங் எப்படி இருந்தது இதில்? அவர் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் எப்படி பார்ட் 1ல் அந்த கேரக்டருக்காக பண்ணாரோ அதே மாதிரி இருந்துச்சு. படத்தில் மாசான சீன் அது என்ன சொல்லுவீங்க? மாசான சீன் நிறைய இருக்கு. முன்ன அது எதுக்கு வெளில ரிவீல் பண்ணணும்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய மாஸ் சீன்ஸ் நிறையவே இருக்குது. இன்டர்வல் பிளாக் வந்து ஃபாத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சீக்வன்ஸ் வரும். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம எதிர்பாராத அளவுக்கு மாசாக இருந்துச்சு. இன்னொன்று நிறைய இடம் வந்து அந்த சின்ன ஒரு இடம்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்காத, ஒரு ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத மாதிரி அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ படம் ஃபுல்லாகவே மாசாக இருந்து ஓப்பனிங்கில் வந்து படத்தை ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தான் கொண்டு போகிறாங்க. அது கடைசி வரைக்கும் திரும்ப அதை மறந்துட்டாங்க போல இருக்கு. திரும்ப அந்த இடத்துக்கு வரவே இல்லை. யூஸ்வலாக நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் கொண்டு போனோம்னு திரும்ப அங்கே கொண்டு தான் படத்தை வந்து முடிப்பாங்க. ஹீரோயின் ஆக்டிங் எப்படி இருந்தது இதுல? ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் பார்ட் 1க்கு பார்ட் 2க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கா? பார்ட் 1 வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கிடுச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன அந்த போர்ஷன்ஸில் வந்து அந்த நல்லா மெயின்டைன் பண்ணி படத்தை நல்லா இந்த பேஸ் கொடுத்துட்டாங்க.
பார்ட் 3யோட லீட் தான் அந்த படத்தை வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணி விட்டுருச்சு. బాగుంది సినిమా, చాలా బాగుంది. படம் எப்படி இருக்கு ப்ரோ? బ్రో படம் எப்படி இருக்கு? అని తమిళ్ తెలుగు సరే ఓకే పడం బాగుందియా? పడం బాగున్నాయా? తెలుగు తెలుగు పడం బాగున్నాయా? పడం మీన్స్ మూవీ బాగుందియా? ఫుల్ సూపర్. మీ ఫ్రెండ్స్ యాక్టింగ్ ఎట్లా ఉంది? వైల్డ్ ఫైర్ నాట్ ఫ్లవర్ నాట్ ఫైర్ వైల్డ్ ఫైర్ సమ్మగుంది అప్పుడు. పార్ట్ 3 పార్ట్ 3 కి వెయిట్ చేస్తా ఉంటారు. నెక్స్ట్ పార్ట్ 3 దాదా సూపర్ సూపర్. తెలుగు సరే పడం ఎట్లా ఉంది? చాలా బాగుంది. చాలా బాగుంది. సరే అల్లు అర్జున్ యాక్టింగ్ ఎట్లా ఉంది? ఆ ఫైట్స్ అదిరిపోయింది. లాస్ట్ క్లైమాక్స్ వచ్చే సీక్వెన్స్ సూపర్. హీరోయిన్ యాక్టింగ్? హీరోయిన్ యాక్టింగ్ పర్లేదు, లాస్ట్ క్లైమాక్స్ సీన్ మాత్రం మిస్ అవుతుంది. సూపర్. మ్యూజిక్ ఎంత బాగుంది. ఫైట్ సీన్స్ అన్ని బాగుంది. అన్ని బాగుంది. లాస్ట్ ఫైట్స్ బాగుంది. పార్ట్ 3 కి వెయిట్ చేస్తా ఉంటావా? బాగుంది, చాలా బాగుంది.